தேவனுடைய கிருபை பெற்ற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நல்ல வேளையில் நேற்றைய தினம் வல்லமை தேவனுடையது, இந்த இரண்டாவது தினத்தில் கிருபை தேவனுடையது என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் திருவுளம் பற்றினதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை மிகவும் முக்கியமான ஒன்று. தேவனுடைய கிருபை என்பது நமக்கு ஈவாக இலவசமாக தேவன் கொடுத்திருக்கிறது. இதை நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினது போல இம்மையிலும் நாம் வாழ்த்தப்படுவோம், மறுமையிலும் நாம் வாழ்த்தப்படுவோம். ஆகையினாலே தான் வேத வசனத்தை நாம் கண்ணோக்கும்போது சங்கீதம் 36:7 தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது என்று தாவீது சொல்லுகிறார். ஆகையினாலே கிருபை என்பது அருமையானது, அது பெருமையானதல்ல, அது அருமையானது. ஆகையினாலே தான் சங்கீதம் 66:20 உமது கிருபையின் என்னை விட்டு விலக்காமலும் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த அருமையான கிருபை நம்மை விட்டு விலகிவிடாதபடிக்கு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்திலும் ஜெபத்திலும் வேதம் வாசிக்கிறதிலும் தேவனுக்காக நாம் சாட்சியாய் ஜீவிக்கிறதிலும் தேவனுடைய அன்பிலும் வேத வசனத்தை கை கொண்டு ஜீவிக்கிறதிலும் வேத வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதிலும் நாம் குடும்பத்திலும் எல்லாவற்றிலும் நம்முடைய கையிட்டு செய்கிற தொழிலிலும் வேலையிலும் எல்லாவற்றிலும் நாம் சாட்சியாக வாழ வேண்டும். இந்த கிருபை காலைதோறும் உமது கிருபை பெரியது என்று சங்கீதம் 59:16 தாவீது சொல்லுகிறார். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, சங்கீதம் 17:2 நாம் வாசிக்க பார்க்கிற பொழுது சங்கீதம் 17:2 நாம் வாசிக்க பார்க்கிற பொழுது அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் நம்மேல் அவர் வைத்திருக்கிற கிருபை பெரியது. அந்த பெரிய கிருபைக்கு நாம் பெரிதும் பாத்திரமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, சங்கீதம் 147:11 வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மிக அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிதாய் இருக்கிறது, அவர் நம்மேல் பிரியமாயும் இருக்கிறார். ஆகையினால் இந்த சங்கீதம் 51:1 தாவீது சொல்லுகிறார், உமது கிருபையினாலே உம்முடைய கிருபை மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். தேவனே, உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த கிருபையினாலே நமக்கு இரக்கம் கிடைக்கிறது. தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைப்பதினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இம்மட்டும் நிர்மூலமாகாதபடி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே தான் அருமையானவர்களை சங்கீதம் 32:10 நாம் பார்க்கிற பொழுது கர்த்தரை நம்புகிறவன் மேல் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நாம் நம்ப வேண்டும், நம்பிக்கை. ஆகையினாலே தான் நம்பிக்கை மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையின் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியமான காரியம். ஆகையினாலே தான் வேதத்தை அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6:8 பார்க்கிறோம். நோவா 120 வருடம் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தான், எல்லா எச்சரிப்புகளையும் செய்தான். ஆனால்
எல்லாருக்கும் அந்த தயவு கிடைக்கவில்லை. அருமையானவர்களே, அந்த கிருபை மற்றவர்களை சூழ்ந்து கொள்ளவில்லை. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் சூழ்ந்து கொண்டது. காரணம், அதற்கு அவன் பங்குள்ளவனும் பாத்திரவானுமாய் இருந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமும் 33:19 நாம் பார்க்கும் பொழுது, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த கிருபையிலும் தேவ சித்தமும் அமைந்திருக்கிறது. தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பொழுது தேவ சத்தத்தை கேட்கலாம், தேவனுடைய வழிநடத்துதலை கேட்கலாம், தேவனுடைய ஆலோசனைகளை பெறலாம், தேவனுடைய பாதுகாப்பை பெறலாம், தேவனுடைய சந்தோஷத்தை பெறலாம், தேவனுடைய சமாதானத்தை பெறலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அவ்விதமாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சங்கீதம் 89:33 தாவீது சொல்லுகிறார். அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும். தாவீது தவறு செய்த பொழுது, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியத்துக்கு புறம்பாய் போன பொழுது, அருமையானவர்களே, அவனுடைய ஜீவியத்திலே அவனை தள்ளாமலும் அவனை அரவணைத்து கொண்டார். எதனால்? அவன் உணர்ந்தான், தன்னுடைய தவறை உணர்ந்தான், தன்னுடைய தவறை திருத்தி கொண்டான். அது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய ஜீவியத்திலே அவன் மீண்டுமாக தேவனுடைய பிரியமானவனாய் பிரயோஜனமானவனாய் காணப்பட்டான். பேதுருவும் மறுதளித்தவன்தான். ஆனால் மறுதளித்த பேதுருவும் மனம் கசந்து அழுததினாலே தான் அந்த கிருபைக்கு பாத்திரவானாக, தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக, அவன் மூலமாய் ஆதி திருச்சபை கட்டப்படும்படியாக தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். சபையினுடைய சாக்கிரமந்துகளை, சபைக்குரிய சத்தியத்தை அவன் மூலம் தேவன் வெளிப்படுத்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் இம்மட்டும் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று புலம்பல் 3:22 நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இம்மட்டும் இந்த உலகத்திலே உள்ள சோதனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கொரோனா வியாதிகள், பலவிதமான விஷ ஜுரங்கள், பலவிதமான சோதனைகள், விபத்துகள், இப்படியாக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அருமையானவர்களை வாழ்க்கையிலே கொஞ்சம் கசப்பு ஏற்பட்ட உடனே தற்கொலை நோக்கம், இப்படியெல்லாம் போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு. ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இம்மட்டும் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 12:15 பார்க்கிறோம். இந்த தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிருபையை விருதாவாக நாம் எண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம், 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே மிக தெளிவாய் நாம் பார்க்கிறோம். கிருபையை விருதாவாக எண்ணக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விருதாவாய் நாம் எண்ணிவிடக்கூடாது, ஏனோதானோ என்று எண்ணிவிடக்கூடாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் 2:8 நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையினாலே தான் இன்றைக்கு அருமையானவர்களே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காய் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிரோடு எழுந்ததினாலே, அந்த கிருபையினாலே தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று தீத்துவின் புஸ்தகத்திலே 3:6 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோமாம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? ஆகையினாலே தான் இந்த கிருபை யாருக்கு அவர் தருகிறார்? தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4:6 நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தாழ்த்த வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார்.
எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்திலே தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சிலர் பார்த்தால், ஐயா நான் குப்பை தூசி சாக்கடை, நான் மண்ணு, ஒன்றுமில்லை என்று உதட்டளவில் சொல்லுவார்கள். உதட்டளவில் தாழ்த்துவது அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை தாழ்த்த வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவள் சிறுவையின் மரண பரியந்தம் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதத்திலே தெளிவாய் பார்க்கிறோம். ஆகையினாலே பாடுகள் உபத்திரவங்கள் வந்தபொழுதும் கூட அவர் தன்னை வெகுவாய் தாழ்த்தினார். ஆம் அருமையானவர்களே, அதனாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23:6 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கிருபையும் நம்மை சூழ்ந்திருக்குமானால் நமக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அதே வேளையிலே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 31:7 உமது கிருபையிலே மகிழ்ந்து களி கூறுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த கிருபையிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்து, அருமையானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அந்த தேவ பலனை இந்த தேவ கிருபையின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாகவே நாம் கைவிடப்படுவதில்லை, நாம் வெட்கப்படுவது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் வேதனைப்படுவது இல்லை. நம்முடைய எல்லா சோதனைக்கும் நீங்களாக்கி, எல்லா போராட்டத்துக்கும் நீங்களாக்கி, எல்லா பாடுகளுக்கும் நீங்களாக்கி, எல்லா குழப்பங்களுக்கும் நீங்களாக்கி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அருளி நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே, பிள்ளைகளுடைய எதிர்கால காரியத்திலே, நாம் கையிட்டு செய்கிற தொழிலிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய போக்கிலே, வரத்திலே, எல்லா வியாதிகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் நீங்களாக்கி அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் திரளாய் பெருகுவதாக. இயேசுவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த அருமையான நல்ல வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய அற்புதமானவருடைய கரத்திலே அருமையான சகோதரர்களையும் சகோதரிகளையும் அருமையான தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் அன்பு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மையுள்ளவர்களாய், தேவனுடைய கிருபை பெற்றவர்களாய், தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையவர்களாய், எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே தங்களை தாழ்த்துகிறவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீரே. அந்த கிருபையிலே உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களிகூறும்படி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெப உதவிகளுக்கு எங்களுடைய விலாசம் பிரதர் எஸ் ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரி, 376 பாரதியார் ரோடு, காரைக்கால் 609 602 பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட். மொபைல் நம்பர் 9443875298. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.